மதமோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அவ்விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. மடத்தில் வைத்து மதுரை ஆதீனத்திடம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டிருந்தார்கள். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. எவ்வளவு நேரம் மதுரை ஆதீனத்திடம் இந்த விசாரணை நடைபெற்றது? மடத்தில் வைத்தே விசாரணை நடத்தியதாக தெரிகிறது. விவரங்கள் என்ன? நிச்சயமாக மதுரை ஆதீனம் கடந்த மே மாதம் சென்னையில் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தனது வாகனத்தில் பயணம் செய்திருந்தார். அப்போது சென்னை அருகே இவரது வாகனத்தோடு மற்றொரு வாகனம் லேசாக உரசியது. ஆனால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த மதுரை ஆதீனம் தன்னை கொல்வதற்கு சதி நடப்பதாகவும் இதற்கு பயங்கரவாத அமைப்புகள் துணை நிற்பதாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இந்த வழக்கு இது குறித்துதான் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் இவர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக தனக்கு முன்ஜாமீன் கோரி சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி இவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருந்தார். ஆனால் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது மற்றும் சைபர் கிரைம் போலீசாருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து காவல் ஆய்வாளர் பத்மாவத் தலைமையில் ஆய்வாளர்கள் குழு ஒன்று மதுரை ஆதீன மடத்திற்கு வந்திருந்தது. முதலில் மதுரை ஆதீனத்திடம் விசாரணை மேற்கொள்வதற்கு முன்பதாக பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். பின்னர் விசாரணை அதிகாரிகளை விசாரணை செய்ய அனுமதித்திருந்தனர். விசாரணை அதிகாரி நேரடியாக மதுரை ஆதீன மடத்திற்குள் உள்ளே சென்று மதுரை ஆதீனம் படுத்திருந்த அந்த அறைக்குள் சென்றே நேரடியாக விசாரணை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு தற்போது விசாரணை செய்து அதற்கான பதிலளிக்கை பெற்றுள்ளார். குறிப்பாக விசாரணையின் போது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் இதற்கு உதவிக்காக ஒரு ஆள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதனை போலீசார் ஏற்க மறுத்து அவருடன் விசாரணை தற்போது முடித்து அதன் அறிக்கைகளை எடுத்துக்கொண்டு தற்போது மதுரை ஆதீன மடத்திலிருந்து கிளம்பியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.